முதல்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பாவை காணுன்ற குட்டி ஸ்டோரி சொல்லி எங்களுக்கும் நையாண்டியா பேச தெரியும், கலாய்க்க தெரியும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை காணும்னு சொல்லி மனைவி தேடுறாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களின் பர்சனல் லைஃபான அவங்க டிவோர்ஸ் கேஸ் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் போட்டதை வச்சு அவர் அதை வந்து போடுறாரு. இந்த மாதிரியான மோதல்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அரசியல் சார்பாக இல்லாமல் ஒருத்தவங்க பர்சனலா வந்து அட்டாக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் வந்து முதலமைச்சர் அவர்களை பற்றி வந்து ஒரு அவதூறு கருத்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது அரசியல் மாண்பா? இது ஒரு தவிர்க்கக்கூடிய விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் டெப்டி சிஎம்ஆ இருந்தவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறது, அவர் கணவன் மனைவி கூட அவர் வந்து முதலமைச்சருக்கு அப்பாற்பட்டு கணவன் மனைவி, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாடு இல்லற வாழ்க்கையில் நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றது நீதிமன்றத்தை நாடி டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது அதை போய் பேச வேண்டிய அவசியம் இங்க இல்லை. அது வந்து ஒரு நாகரிகமற்ற செயலை வந்து திமுக எப்பயுமே செய்யும் அப்படின்றதுக்கு அவர் உதயநிதி வந்து ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் பர்சனல் விஷயத்துல இருந்து நம்ம போகக்கூடாது. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி சாரி சொல்லி, எதுக்காகனா அவரு பெரியவர், நிறைய வாட்டி முதலமைச்சர் இருந்தாலும் ஒரு மதிக்கத்தக்க மனிதர் அப்படின்றதுனால ஒரு மரியாதையோட கலைஞர் அப்படின்ற இந்த பண்பு உங்களுக்கு இருக்கா? வெளியே போயிட்டு அதை கேட்டுட்டு கூட நீங்க என்ன போய் சொல்றீங்க, இந்த மாதிரி கணவனை மனைவி தேடுறாங்க, இது வந்து ஒரு அந்த மாதிரி அவர் திருப்பி ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நான் அதை சொல்ல விரும்பல. நீங்க வந்து திருப்பி நீங்க அப்படியே பாருங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்லையா? இவங்க வந்து ப்ராப்பரா இல்லற வாழ்க்கை செட் ஆகல அப்படின்னு சொல்லி டைவர்ஸ்க்கு முறையா போயிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு நாடு எரிஞ்ச விஷயம் தானே இது. இதை போயிட்டு திருப்பி அவர் பேசினா என்ன சொல்லுவீங்க? அது அவர் பேசல. அவரோட பெருந்தன்மை அது. நீங்க நாகரிகமா உங்களோட அரசியல் வந்து நீங்க தோல்விக்கு காரணமே நாகரிகற்ற முறையில அரசியல் பண்ணதும் ஊழல் பண்ணதும், அதுக்காக தான் நீங்க வந்து தோல்வியை வந்து தள்ளி புதுசா ஒருத்தவங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலர் பொலிட்டிக்கலா இருந்தவங்களை வந்து மக்கள் நிராகரிச்சு ஒரு தூய அரசியல் திறமையானவர் ஊழலை ஒழிக்கிறவர் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மதிப்பளிச்சு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ற மாதிரி, ட்ரிகர் பண்ற மாதிரி, மாண்பை குறைக்க மாதிரி, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற முறையில நீங்க ஒரு சரியான வார்த்தைகளை உச்சரிக்கணும். உங்களை பார்த்து தான் மற்ற மக்களோ எல்லாருமே நடந்துக்கணும் அப்படின்றத பொறுப்புணர்ச்சியோட நீங்க நடந்துக்கணும்னு விரும்புறேன்.